தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் வைகோ கரூரில் செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். என்னத்துக்கடா இங்க போய் சொல்லிட்டாலே இந்த மாதிரி எத்தனை பேரடா கிளம்பியிருக்கேன்னு நீ மிரட்டினார். யார்? அருணாச்சலம். நான் வந்துட்டேன். இது வெளியே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ராஜா என்னைய வர சொன்னார். ராஜா வீட்டுக்கு போனேன். அவர் அப்பப்ப செலவுக்கு 10,000 15,000 கொடுப்பாருங்க. உள்ள போன உடனே ஒரே வயிற்றுல மிதிச்சாரு. கெட்ட வார்த்தை சொல்லிட்டு, ஏண்டா என்னையே எழுத்து போலீஸ்ல போய் புகார் கொடுக்க போறியா? கொன்னு போடும் உன்னைய, கொன்னே போடும் உன்னைய. என்னை மிதித்தார், அடித்தார், உதைத்தார். இந்த பக்கம் நாயை எட்டி பார்க்காத, அவன் உயிரோடு இருக்கணும், ஒழுங்கா போடான்னு விரட்டி விட்டார். இது என்னிடம் பிரபாகரன் கூறியது. இப்ப என்னன்னு கேட்டா, அருணாச்சலம் இதில் உடனே மந்திரி ராஜாவுக்கு சொல்லியிருக்கிறார். என்கிட்ட இந்த பையன் இப்படி சொல்லியிருக்கிறான். இப்படி சொன்னதுனால மந்திரி ராஜா இவனை போட்டு மிதிக்கிறார். இவன் பயந்துட்டான், இவன் உயிருக்கு ஆபத்து வந்துடும். இப்ப என் மனச்சாட்சி என்னை உறுத்துது, கொண்டுட்டோமே. அதனால உங்ககிட்ட சொன்னா நீங்க நடவடிக்கை எடுப்பேன். வந்தேன், நீ வந்துருன்னு சொன்னேன். என்ன ஆயிருக்குன்னா, நான் போய் சேர வீட்டுக்கு சேர 12:30 ஆயிடுச்சு நைட்டு. இந்த பையன் 8 மணி வாக்கில் வந்திருக்கணும். நான் இல்லை. அதன் பிறகு நான் கேட்கிறேன், நேற்று ஒரு பையன் ராத்திரி வந்தானே, ஒரு பையன், அந்த பையன் வந்தானான்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் சமயத்தில் முன்னாடி இருக்க பையங்க ஒரு நேரம் ஒருத்தன் பாத்ரூம் போயிருப்பா, 2 பையங்க வேலை பார்க்காங்க. நான் பார்க்கல, அப்படி யாரும் வரலையான்னாப்புல. எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. ஏன்னா என் ஃபோன் டேப் ஆகுது, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா ஃபோனும் டேப் ஆகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த டிஜிபி அசோக் குமார் தான் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் சிபிஐ who handled the case. The present DGP Ashok Kumar was the joint director of CBI. இதனால தான் என் மேல டிஜிபி அசோக் குமார் கடுமையான கோபத்தில் இருக்கிறார். எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் கூப்பிட்டு, டோன்ட் கிவ் எனி ப்ரொடெக்ஷன் டு வைகோ, லெட் ஹிம் ஃபேஸ் any wrath from any quarters. வைகோவுக்கு ஒரு கான்ஸ்டபிளை கூட கொடுக்காத. குண்டடத்தில் அருந்ததியருக்கு ஆதரவா அவர் போட்டிருக்காருன்னு அங்க ஏரியா கொந்தளிச்சு போயிருக்குன்னு போனாரே, உங்களை ஏன் இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு போட சொன்னதுன்னு கூப்பிட்டு கண்டிச்சவர் அவர் தான். அதையும் மீறி மனச்சாட்சி உள்ள எஸ்பிகள், டிஎஸ்பிகள், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் மனச்சாட்சியோடு இவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்கவுங்களா வராங்க. நான் எங்கேயும் பாதுகாப்பு கேட்கல. இப்ப இருக்கிற டிஜிபி அசோக் குமார் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணவர். ஐ ஹேவ் a reasonable doubt he is involved in shielding the culprits of the murder, in closing the murder case as a suicide case. கன்சர்ன் கோர்ட் சைதாப்பேட்டை கோர்ட்டா தான் இருக்கணும். கன்சர்ன் கோர்ட்ல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இது சூசைடுன்னு சொல்லி சப்மிட் பண்ணிட்டார். சாதிக் பால்வாவிடமிருந்து வந்த பணம் பெரும் பகுதி ஸ்டாலினுக்கு தான் கொடுக்கப்பட்டது என்று குற்றம் சாட்டுகிறேன். சாதிக் பாட்சா ஸ்டாலினை சாகித் பால்வா பார்க்க வந்ததை சாதிக் பாட்சா அலுவலகத்தில் வேலை பார்த்த பிரபாகரன் சாதிக் பாட்சா சொன்னதாக என்னிடம், சாதிக் பாட்சாவுக்கு தெரியும் சொல்றாங்க, அந்த சாதிக் பாட்சா சிபிஐக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இறந்து போன கொலை செய்யப்பட்ட சாதிக் பாட்சா ஸ்டாலினை சாகித் பால்வா சந்தித்தார். ஆகவே இப்பொழுது ஒன்று உறுதியாகிவிட்டது, சாதிக் பாட்சா கொலை செய்யப்பட்டு விட்டார். ஒரு ஃபார்மர் இன்டெலிஜென்ஸ் சீஃப் ஐஜி, அதாவது சினிமாக்கள்ல நடக்கிறது சிலதெல்லாம் யதார்த்தங்களை தான் சினிமாக்களா எடுக்கிறாங்க. சினிமாக்கள் யதார்த்தங்கள் ஆகிறது. 100க்கு 100 சினிமா பார்த்து ஒருத்தன் பல கொலைகள் செய்தான். சில கொலைகள் நடந்ததை அப்படியே படமா எடுத்து போடுறாங்க. கொலை நடந்த பிறகு வெற்றிமாறனுடைய ஒரு படம் கூட விசாரணைன்னு வந்தது. நான் எல்லா காவல்துறை அதிலே நியாயமான அதிகாரி இருக்காங்க. எவ்வளவோ நியாயமான நேர்மையான காவல்துறை அதிகாரிகள், மனச்சாட்சியோடு ஒரு சல்லி காசுக்கு ஆசைப்படாத எவ்வளவோ அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் களைதான் ஒரு வயலிலே கண்ணுக்கு தெரியும். நிலவில் கரை மட்டும்தான்
அது கரையாக தெரியும். அதுபோல இப்படிப்பட்ட சில விசச்செடிகள், ஒரு பெரிய கழனியில் 1-2 விசச்செடிகள் அந்த கழனிக்கே களங்கத்தை ஏற்படுத்துகின்றன. எத்தனையோ நேர்மையான அதிகாரிகள் இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் மீது நம்பிக்கையே இல்லாமல் போய்விடும். ஒரு ஐஜி ஆஃப் போலீஸ் ஒரு சர்க்காரை காப்பாற்ற, தான் செய்த ஊழல்களை காப்பாற்ற, அந்த சர்க்கார் நடத்திய கலைஞர் குடும்பம் நடத்திய ஊழல்களை காப்பாற்ற, அதில் சம்பந்தப்பட்ட தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள. ஏனென்றால் நீராறு அடியா கனிமொழி கான்வர்சேஷன்ல சாதிக் பாட்சா இந்த ஜாஃபர் சேட் கான்வர்சேஷன் வருது. ஜாஃபர் சேட்டுக்கு இதுல தொடர்பு இருக்கு. ஒரு ஐஜி ஆஃப் போலீஸ் ஒரு கொலை செய்திருக்கிறார் நான் குற்றம் சாட்டுறேன். அமைச்சரின் மைத்துனர் உடன் சேர்ந்து கொலை செய்தார். இப்பொழுது நானும் கொலை செய்த கன்ஃபெஷனுக்கு வந்திருக்கிற பிரபாகரன் வாக்குமூலம் 100% உண்மை என்று நான் நம்புகிறேன். நான் ஏன் உடனே சொல்லல தெரியுமா? மறுநாள் வரவில்லை என்றவுடன் என் மனதில் என்னுடைய போன் டேப் செய்யப்பட்டிருக்கிறது, இந்த பையனை கொண்டிருப்பார்கள் என்று பயந்தேன். இந்த பிரபாகரனை கொண்டிருப்பார்கள் என்று பயந்தேன் ஒவ்வொரு நாளும். ஏனென்றால் நான் கேட்டப்ப மொபைல் போன் நான் வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாப்ல. உன்னை எப்படி தப்பி கான்டாக்ட் பண்ண, மொபைல் போன் வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாப்ல. நேற்று ராத்திரி வரையில இவன் உயிரோடு இருக்கிறானா, இவனை கொன்னுட்டாங்களா, எங்கேயாவது கொண்டு எங்கேயாவது சடலத்தை எரிச்சு போட்டா என்ன கண்ட, எத்தனை கொலைகள் இப்படி போகுது, எங்கேயாவது தூக்கி பாதாளத்தில் தூக்கி மலை உச்சியிலிருந்து போடலாம். உயிரோட இருக்கான்னு ஒண்ணு எனக்கு உயிர் வந்தது. கேச 2வது தள்ளுங்க. நல்ல வேளை அந்த பையன் சாகல, அந்த பையன் உயிரோட இருக்கான். இப்ப அடுத்து நீ செய்ய போறது என்ன? 3 வழிகள் இருக்கின்றன. அதாவது சிபிஐ நாம் கேட்பது, ரிக்வெஸ்ட் பண்ணலாம். சிபிஐ அரசாங்கமே ரிப்போர்ட் பண்ணலாம், ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். என்ன, எப்படி ரிக்வெஸ்ட் பண்றது? ஒரு ஹைகோர்ட்ல இல்ல, பிஃபோர் தி கன்சர்ன் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் அண்டர் செக்ஷன் 173 class 8 CRPC, under section 173 class 8 CRPC இந்த மேட்டரை ஒரு உரிய முறையில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி, மேட்டிங் ஃபைலிங் அப்ராப்ரியேட் பெட்டிஷன்